10 ஆண்டு காலம் தொகுப்பூதியத்தில் பணியாற்றியிருந்தால் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அவரே சொன்ன அந்த உறுதிமொழிப்படியும் கடந்த 4 ஆண்டு காலமாக டாஸ்மாக் பணியாளர்கள் நிரந்தரமாக்கப்படவில்லை. இவ்வளவு அதிகமான பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வன்முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அடித்து பணம் திருடப்பட்டிருக்கிறது, பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் அடித்து சென்று இறந்திருக்கிறார்கள், துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் உயிரை பணயம் வைத்து பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களிலே இறந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு கூட அந்த வாரிசு அடிப்படையிலான டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த வாரிசு நிறுவனத்தை கலைஞர் அவர்களுடைய வாரிசாக இருக்கின்ற மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல, நியாயமானதல்ல. இதுதான் அவர்களுக்கு கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர். அடுத்த ஆண்டு நடைபெறப் போவது தற்காலிக பட்ஜெட் தான். ஆகவே இந்த பட்ஜெட் காலத்திலாவது எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசாங்கத்தை நினைவூட்டுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவு செய்திருக்கின்றோம். போகும்போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது விற்பனையாளர்களே வாங்குறதா இல்ல அரசே வாங்க சொல்லுதான்? கோழி முதல்லையா முட்டை முதல்லையாங்கிறதா நீங்கள் கேட்குற கேள்வி. ஆனால் கோடி கணக்கை பற்றி அதிகமாக யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. நாட்டில் 5 ரூபா 10 ரூபாயை பற்றி ரொம்ப அதிகமாக எல்லாரும் கவலைப்படுறாங்க. அதுதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. வாங்குவது நடக்கிறது, அதை எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான். நான் எல்லாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள்னா வெளியே அயல் நாட்டிலேருந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பாக வந்து வாங்கிட்டு போகிறேன், எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் வாங்குவாங்க. அதிகாரிகளும் இருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. சுமார் 36,000 பணியாளர்கள் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் சரியான முறையிலே வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக நியமிக்கப்பட்டார்கள். அண்மை காலமான நியமனங்களில் நேரடியாக இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள். அவர்கள் தொழிற்சங்க சட்டப்படி 2 ஆண்டுகளில் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் வழங்கியிருக்கலாம். அந்த தொழிற்சங்க சட்டப்படி தமிழக அரசு வழங்கவில்லை. ஆனால் தமிழக அரசை நடத்துகின்ற ஆளுங்கட்சி தொழிற்சங்கங்கள் உள்ளிட்டு எல்லா தொழிற்சங்கங்களும் அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று மோடியிடம் கேட்கிறார்கள். ஆனால் தங்கள் நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்களுக்கு அந்த சட்டத்தை அமுலாக்கவில்லை என்ற முரண்பாட்டை தமிழக அரசு பின்பற்றி வருகிறது. இரண்டாவதாக, தேர்தல் காலங்களில் உறுதிமொழி கொடுப்பது பழக்கம். அவ்வாறு கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளில் ஒன்று, 10 ஆண்டு காலம் தொகுப்பூதியத்தில் பணியாற்றியிருந்தால் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அவரே சொன்ன அந்த உறுதிமொழிப்படியும் கடந்த 4 ஆண்டு காலமாக டாஸ்மாக் பணியாளர்கள் நிரந்தரமாக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இந்த பணியாளர்களுக்கு இறந்துபட்ட பணியாளர்கள் என்று குறிப்பிடுகிற போது ஒன்றை சொல்லாமல் இருக்க முடியாது. அநேகமாக அரசாங்கத்திற்கு அதிக வருமானத்தை ஈட்டித் தருகின்ற ஒரு துறை இந்த ஆய்வுத்துறை, ஆயத்துறை. இந்த துறையினுடைய வருமானம் இந்த ஆண்டு 52,000 கோடி என்று சொல்கிறார்கள். இவ்வளவு அதிகமான பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வன்முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அடித்து பணம் திருடப்பட்டிருக்கிறது, பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் அடித்து சென்று இறந்திருக்கிறார்கள், துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் உயிரை பணயம் வைத்து பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களிலே இறந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு கூட அந்த வாரிசு அடிப்படையிலான டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த வாரிசு நிறுவனத்தை கலைஞர் அவர்களுடைய வாரிசாக இருக்கின்ற மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல, நியாயமானதல்ல. அது மட்டுமல்ல, அன்றாடம் வசூலாகும் தொகையினை நேரடியாக நிர்வாகமே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எங்களுடைய சங்கத்துடைய வேண்டுகோளை சென்னை நகரத்தில் மட்டும் நடைமுறைப்படுத்திவிட்டு நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு வாழக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், வாரிசு அடிப்படையில் வேலை என்ற உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் நடக்காத காரணத்தினாலே இப்போது நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது இதுதான் அவர்களுக்கு கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர். அடுத்த ஆண்டு நடைபெறப் போவது தற்காலிக பட்ஜெட் தான். ஆகவே இந்த பட்ஜெட் காலத்திலாவது எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசாங்கத்தை நினைவூட்டுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவு செய்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் கடையடைப்பு போராட்டம் உள்பட எல்லா போராட்டங்களையும் நடத்தி பார்த்து விட்டோம்.
இதற்கு பிறகு எங்களை போன்று பாதிக்கப்பட்ட பணியாளர்களை எல்லாம் ஓரணியில் திரட்டி அவர்கள் எந்த துறையில், எந்த பணியில், எந்த கேடரில் பணியாற்றினாலும் பாதிக்கப்பட்ட பணியாளர்களுடைய படையை திரட்டி அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு திட்டமிட வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாளைய தினம் எடுக்கின்ற அந்த கூட்டத்தொடரில் டாஸ்மாக் பணியாளர்களுடைய பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து அறிவிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம். ஐயா, ஒரு சந்தேகம். நீண்ட நாளா டாஸ்மாக் போகும்போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது வந்து விற்பனையாளர்களே வாங்குறதா இல்லை அரசே வாங்க சொல்லி சொல்லுதான்? கோழி முதல்லையா முட்டை முதல்லையாங்கிறதா நீங்கள் கேட்குற கேள்வி. ஆனால் கோடிக்கணக்கை பற்றி அதிகமாக யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. நாட்டில் 5 ரூபா 10 ரூபாயை பற்றி தான் ரொம்ப அதிகமாக எல்லாரும் கவலைப்படுறாங்க. அதுதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. 5000 கோடி 10,000 கோடி 15,000 கோடின்னு மெகுல் ஜோஷி அவன் இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பற்றி எந்த கேள்வியுமே நம்ம நாட்டில் வர்றதில்லை. இந்த 5-10 என்பது 49 ரூபா ஒரு குவார்ட்டர் விற்றாங்க. 1 ரூபா சில்லறை இல்லைன்னு சொன்னான் கடைக்காரன். அந்த 1 ரூபாயை நீயே வச்சுக்கன்னா அந்த குடிக்க வந்த ஆள், அந்த நுகர்வோர், அந்த 1 ரூபாயை தான் இவங்க வாங்கினது. பாக்கி எல்லா தொகையும் யார் யாருக்கு போகுதுன்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வெள்ளை அறிக்கை நாங்களே வெளியிட்டிருக்கிறோம். எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அந்த பணத்தை யார் யாருக்கு வாங்கி பிரித்து கொடுக்குறோங்கிறதையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் அந்த காப்பியை உங்களுக்கு நாளைக்கே அனுப்பிச்சி வைக்கிறோம். அது ஒரு 2 பக்கம் படிக்க வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? கையில் கொண்டு வரலையே. ஒரே வார்த்தை சொல்கிறேன். இப்போ வாங்குவது நடக்கிறது, அதை எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான். நான் எல்லாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள்னா வெளியே அயல் நாட்டிலேருந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பாக வந்து வாங்கிட்டு போகிறேன். எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் வாங்குவாங்க. அதிகாரிகளும் இருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்களும் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. நேற்று முந்தா நாள் தான் தகவல் சொல்லி நிர்வாகிகள் மட்டுமாவது அவசியம் வர வேண்டும் என்ற வேண்டுகோளின் அடிப்படையிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் நிறுவனம் 2003ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போது ஒரு 36,000 பேர் நியமனம் செய்யப்பட்டார்கள். அரசுகளுடைய நியமனம் என்பதெல்லாம் அண்மை காலத்திலே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவர்கள் நியமனம் செய்யப்பட்ட போது நேர்மையான முறையிலே வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் இட ஒதுக்கீட்டு கொள்கைகளை சரியாக நடைமுறைப்படுத்தி கல்வி தகுதி அடிப்படையில் இந்த நிறுவனத்திற்கு சிறப்பாக நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனால் சிறப்பாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் தற்போது சிறப்பாக நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தமிழகத்தில் சிறப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தமாக இருக்கிறது. சிறப்பு என்றால் சாதாரணத்தை விட உயர்ந்தது என்று அர்த்தம். சாதா தோசை ஸ்பெஷல் தோசைன்னு சொல்லுவாங்க. சிறப்பாக சொல்றது தான் ஸ்பெஷல் தோசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தில் சிறப்புனா மட்டமானது, உயர்வானது அல்ல. சாதாரண காலமுறை ஊதிய விகிதம் என்பது இளநிலை உதவியாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அலுவலக உதவியாளர்கள் ஓட்டுநர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதற்கு கீழே உள்ள ஒரு ஊதிய விகிதத்திற்கு சிறப்பு காலமுறை ஊதிய விகிதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தமிழுக்காகவே பிறந்து, தமிழுக்காகவே வாழ்ந்து, தமிழுக்காகவே உயிரை விட்டுக் கொண்டிருக்கிற அரசியல் ஆட்சியாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் சிறப்பு என்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை ஆண்டவர்களுக்கும் தெரியவில்லை, ஆள்பவர்களுக்கும் தெரியவில்லை, தமிழ் அறிஞர்களுக்கும் தெரியவில்லை. கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய கல்லூரி உதவி பேராசிரியர்கள்ல கௌரவ ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னா சாதாரண ஆசிரியரை விட குறைவான சம்பளம். இந்த கௌரவ ஆசிரியர், கௌரவ ஊதியம் இதெல்லாம் ஒரு காலத்துல மணியக்காரர்களுக்கு கௌரவ ஊதியம் சொன்னாங்க. ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் நிலம் வச்சிருந்தான்னா அவங்கள தான் மணியாரா போடுவாங்க. அப்ப அதுக்கு அவங்களுக்கு கௌரவமான ஆளு, பெரிய ஆளு, சொத்து பத்து உள்ளவரு, நாட்டாமக்காரரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கௌரவ ஊதியம் கொடுத்தாங்க. இங்க வீட்டு வாடகைக்கு கூட துப்பு இல்லாத ஒரு பணத்தை கொடுத்து அதுக்கு கௌரவ விரிவுரை ஆசிரியர்கள் இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான முறையில் நியமனம் செய்யப்பட்டவர்கள், அடுத்தது அவங்க அந்த டாஸ்மாக் நிறுவனம் நீடிக்க வேண்டுமா, இருக்க வேண்டுமா, மூடப்பட வேண்டுமா என்பதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து உண்டு. அதற்கு நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த நிறுவனம் இருக்கிற வரை அதில் பணியாற்றுபவர்களுக்கு என்ன நியாயம் வழங்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய மிக முக்கியமான கேள்வி. இன்றைய ஆர்ப்பாட்டம் கூட நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில்
இன்றைக்கும் நடைபெறுகிறது. நாளைய தினம் இவர்களுடைய துணை மானிய கோரிக்கை என்று சொல்வார்கள். அவர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட ஆய தீர்வை துறையினுடைய விவரங்கள் நாளைக்கு விவாதிக்கப்படும். அந்த நேரத்திலாவது அரசாங்கம் ஏதாவது அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நாளைய தினம் நடக்க இருக்கின்ற அந்த கூட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுடைய நியாயங்களை நீங்கள் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நடத்துறோம். அதுல பணி நிரந்தரம், காலமுறை ஊதிய விகிதம் என்பது பிரதான கொள்கை. அதையொட்டி அவர்களுக்கு ஒரு 30 அம்ச கோரிக்கை வரைக்கும் போயிருக்கோம். 10 அம்சத்தில் ஆரம்பிப்போம். போராட்டம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல 12 அம்சமா மாறிடும். அப்புறம் அடுத்த ஒரு போராட்டம் முடிஞ்ச உடனே 20ஆ மாறும். போராட்டம் நடக்க 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 கோரிக்கை எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா 1990ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு 10 அம்சத்தை வைத்தோம். 2 அம்சம் நிறைவேற்றப்பட்டது. மீதம் 8 அம்சம் என்று கணக்கு போட்டு போராடிய காலம், அதெல்லாம் ஒரு நல்ல காலம். இப்ப என்னன்னு கேட்டா போராட்டம் நடக்க நடக்க கோரிக்கையுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு 30 அம்சம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் பணி நிரந்தரம், காலமுறை ஊதிய வீதம் என்பது மிக முக்கியமான பிரதானமான கோரிக்கை என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல எந்த சட்டம் இவர்களுக்கு எதையும் வழங்கக்கூடாது என்று தடுக்கிறது என்று புரியவில்லை. ஒரு வகையிலே அவர்கள் ஆற்றுவது அரசு பணி, அரசாங்கத்தினுடைய பணியை அரசாங்கம் சொல்கிறபடி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அரசு பணி ஆற்றுபவர்களிலேயே மிக மோசமாக நடத்தப்படுபவர்களாக இருப்பவர்கள் தான் நம்முடைய டாஸ்மாக் பணியாளர்கள். வெளியிலேருந்து பார்க்கிறதுக்கு ஏதோ பெருசா அட்ராக்டிவ் மாதிரி சில பேருக்கு தெரியலாம். அங்கெல்லாம் ஒரு நாள் நம்மளால இருக்கவே முடியாது. அப்படி ஏற்பட்ட ஒரு பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் வச்சிருக்கோம். ஏதாவது அரசாங்கத்தால முடியலன்னா சொல்லலாம். அரசாங்கத்தில் மட்டும் வேற யார் இருக்கா? நம்மோடு பணியாற்றவர்கள், நம்மோடு படித்தவர்கள், நாம் இருந்த கட்சியில் இருந்தவர்கள் அல்லது நாம் இருக்க போகிற கட்சியில் இருப்பவர்கள், இப்படி எல்லாருமே வேண்டியவர்கள் தான். ஏதாவது ஒரு நியாயமான காரணம் சொல்லி ஆகையினால் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாதுன்னு காலம் தாழ்த்தினால் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. என்ன, 2 ஆண்டுல 480 நாள் பணியாற்றினா தொழிற்சங்க சட்டம் நிரந்தரப்படுத்தலாம்னு சொல்லுது. 21 ஆண்டுகள். 10 முறை நீங்க பட்ஜெட் போடும்போது இவர்களை திரும்பி நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா இவ்வளவு காலம் இழுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து தொகுப்பூதியத்தில் இருந்தா 10 வருஷம் இருந்தா நிரந்தரப்படுத்தலாம்னு நம்முடைய முதல்வரே அறிவிச்சார். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அறிவிப்பு என்னன்னா 10 ஆண்டு காலம் தினக்கூலியில் பணியாற்றினால் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் சொன்னாங்க. அதே மாதிரி 10 ஆண்டு காலம் தினக்கூலியில் இருந்தால் நிரந்தரப்படுத்தினார்கள். ஆனா அவங்க அன்னைக்கு டேட்ல யாரு இருந்தாங்களோ அவங்க நிரந்தரப்படுத்தி விட்டாங்களே ஒழிய அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு செய்யல. அவங்க மேல கோபப்பட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் நாங்க. இவங்க அது மாதிரி இப்ப 10 வருஷம் தொகுப்பூதியத்தில் இருந்தா நிரந்தரப்படுத்துவார் நினைச்ச உடனே எல்லாரும் நாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப 21 ஆண்டு காலம் முடிஞ்சோம். அந்த அம்மா நடைமுறைப்படுத்தி 1 வருஷமாவது அமுல்படுத்தினாங்க. ஐயா நடைமுறைப்படுத்தாமையே அடுத்த தேர்தலுக்கு போயிடுவாரோங்கிற அச்சம் அவருக்கு 1008 வேலைகள் இருக்கலாம். ஏன்னா முதல்வர்னாக்க பல பொறுப்புகள் இருக்கு, கூட்டணிகள் இருக்கு, சங்கங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, மக்கள் பிரச்சனைகள், மாநில பிரச்சனைகள், அகில இந்திய பிரச்சனைகள், சர்வதேச பிரச்சனைகள் என்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அதுல மறந்துவிடக் கூடாது, நீங்கள் சொன்ன பிரகாரமாவது செய்து கொடுங்கள் என்ற கேள்வியை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். 3வது பணம் இல்லைன்னா செய்ய முடியாதுதான். ஒரு 7-10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்றிருந்தேன். அங்க உள்ள அரசு பணியாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக. அப்ப ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன். போய் காலையில சந்திச்சேன் எல்லாரையும். முதல்வரை சந்திக்கலாமான்னு கேட்டேன். சீட்டு கொடுங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. 10 மணிக்கு சீட்டு கொடுத்தாங்க. 11 மணிக்கு கூப்பிட்டாரு. என்ன விஷயம்? இந்த மாதிரி பணியாளருடைய பிரச்சனையா வந்திருக்கேன்னு கேட்டேன். எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாரு. சென்னையில இருந்து சொன்னேன். சென்னையில இருந்தா இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்கன்னாரு. ஆமான்னு. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு கீழே வேலை செய்யற பணியாளர்களுக்கு சென்னையில இருந்து இங்க வந்திருக்கீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. ஆச்சரியம் ஒண்ணுல சார், பே கமிஷன் ரிப்போர்ட்லாம் அமுல்படுத்திட்டீங்க, அதை முன் தேதியிட்டு அமுல்படுத்தணும்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க, இன்னொரு 2 டிமாண்ட் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நிதித்துறை செயலாளரை சந்தித்துட்டு வாருங்கள்னாரு. நிதித்துறை செயலாளரை சென்று சந்தித்தேன். அவர் எல்லாம் பேசிட்டு முதல்வர் சொன்னார், ஏதாவது 2 கோரிக்கையை குறித்து வாங்குங்கள் என்று சொன்னார். 2 சொல்லுங்கன்னாரு. 2ஐயும் சொன்னேன்.
அந்த நிதித்துறை செயலாளர் உடனே சொன்னாரு, தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்களான்னாரு. ஆமான்னு. உங்க நாட்டில் எந்த கோரிக்கையை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிறைவேற்றி விடலாம். இது தமிழ்நாடு அல்ல, இது மணிப்பூர் அப்படின்னா. ரெண்டும் ஒரே நாட்டின் கீழ் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் தானேன்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு, உங்கள் நாட்டில் ஒரு சிறிய ஸ்கீம் அமுல்படுத்தணும்னா ஒரு குவார்ட்டருக்கு 5 ரூபா உயர்த்தினா போதும். கொஞ்சம் பெரிய ஸ்கீம்னா 10 ரூபா உயர்த்தினா போதும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கீம்னா 50 ரூபா உயர்த்தினா போதும். உடனடியாக எந்த ஸ்கீமை வேண்டுமானாலும் அந்த நாட்டில் அமுல்படுத்தலாம். அது தமிழ்நாட்டு நிலைமை. எங்க நாட்டில் ஸ்கீமும் கிடையாது, உயர்த்தவும் முடியாது, பாட்டிலும் கிடையாது, சரக்கும் கிடையாது அப்படின்ட்டு. அப்ப சரக்கு இருக்க ஊர்ல அமுல்படுத்தலாங்கிற கோணத்தில் அவர் சொல்றார் நிதித்துறை செயலாளர். அப்புறம் முதல்வரை வந்து சந்திச்சேன், 2 கோரிக்கையை கொடுத்தேன். 2ல எதை விரும்புறீங்கன்னு கேட்டார். நீங்க எதை பார்த்து கொடுத்தாலும் நான் விரும்புறேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு உங்க தலைவர் சொன்னதான்னு சொல்லி இன்னொரு ஆளை நம்மள்ட்ட மாட்டி விட்டுருவாரு பயந்து. அவர் பேர் இபோபி சிங். அவர் உடனே என்ன சொன்னாரு, மொத்தமா கேஷ் வந்தா பரவாயில்லையா, சில்லறையா வந்தா பரவாயில்லையான்னு கேட்டார். அவர் இப்போ உயிரோட இருக்கார், இபோபி சிங், மணிப்பூர் முதல்வர். மொத்தமா வந்தா எங்க ஆளுகளுக்கு பயன்படும் சார், கல்யாணம் அது இது, வாகனம் வாங்குவாங்க, திருமணம், புள்ளியோட ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் அப்படின்னு. இப்போ மொத்தமா வர மாதிரி 6 மாத காலம் பே கமிஷன் ரிப்போர்ட்டை முன் தேதிட்டு அமுல்படுத்துகிறேன்னு சொல்லி 2 நாள்ல ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி வச்சான் சார். அதுல ஒரு 10 வருஷம், இதுல ஒரு 4 வருஷம், 14 வருஷம் காத்திருப்பு போராட்டம்னு. அப்போ ஒரு 3 தடவை, இப்போ ஒரு 3 தடவை. 2 பேரும் தெரிஞ்சவங்க, 2 பேரும் நல்லவங்க, 2 பேரும் செய்வாங்கன்னு ஆசையில எடப்பாடி ஆறுகிட்டையும் காத்திருந்தோம். இப்ப இருக்க ஐயாகிட்டையும் காத்திருக்கிறோம். அழைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. எனக்கு அந்த இபோபி சிங்கிற பேர் ஏன் இன்னும் நினைப்பு இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி பேர் கூட மறந்துடும், மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா பேர் கூட மறந்துடும். நெருக்கமா பழகினவர் தான் என்கிட்ட இருந்தாலும் மறந்துடும். ஆனா இபோபி சிங் மட்டும் மறக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த நாட்டில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்காக சென்றவுடன் ஒரே நாளில் கோரிக்கையை அறிவித்த ஒரு முதல்வரை மறக்கவே முடியாது. ஏன் நீங்க அது மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? தமிழர்கள் தானே நாங்களும், தமிழ் மொழி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் தமிழர்களை புறக்கணிக்காதீர்கள் என்பது இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். பணம் இல்லைன்னு சொல்றீங்களா? 52,000 கோடி. இவங்களுக்கு எவ்வளவு செலவாக போகுது? பெரிய செலவே கிடையாது. பணி நிரந்தர காலமுறை ஊதியம். அந்த குடும்பத்தெல்லாம் இறந்து போன குடும்பத்தை விட்டு 2-3 வீட்டுக்கு போயிருக்கேன். உண்மையிலேயே அங்கேருந்து வரும்போது வேதனையோட வெளியே வந்தேன். இங்க வரும்போது தான் எல்லாம் அப்படி டாப் டக்கரா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இங்க போய் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மிக மோசமான கண்டிஷன். என்னையான்னு கேட்டோம், வாகனத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்றோம் சார், டஸ்ட் போட்டிருக்கோம், வண்டி வச்சிருக்கோம், அவ்வளவுதான், பாக்கலாம் கேட்காதீங்க எங்கள்கிட்ட அப்படிங்க. அப்படி ஏற்பட்ட கண்டிஷன்ல 36,000 பேர்ல கிட்டத்தட்ட 10-11,000 பேர் செத்துருக்காங்க. ஏன் செத்தார்கள்? பணியில் இருக்கும் போதே செத்திருக்கிறார்கள். நல்லவர்களாக வேலைக்கு சென்றவர்கள் சரக்கு அடிப்பவர்களாக மாறினார்கள். சரக்கு அடிப்பவர்களாக மாறியவர்கள் அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது சரக்கு அடிக்காம இவங்களால மேனேஜே பண்ண முடியாது. எப்படி சில பேருக்கு சரக்கு அடிக்கலன்னா கை ஆடும், நானே பார்த்துருக்கேன் கிராமத்தில். அந்த மாதிரி அங்க பணியாற்றும்னாலே சரக்கு அடிச்சாதான் பணியாற்ற முடியும். அப்படிப்பட்ட கண்டிஷன்ல உயிரிழந்திருக்கிறார்கள். இவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு கோரிக்கை. நீங்க ஏதாவது ஒரு லீவ் நாளில், சுதந்திர தினம் அல்லது குடியரசு தினம், அன்னைக்கு டேட்ல எல்லாருக்கும் லீவா இருக்கும், அன்னைக்கு பார்த்து இவங்க எல்லாருக்கும் முழு உடல் பரிசோதனை பண்ணுங்க, அதன் மூலமாக பல பேருடைய இறப்பை தடுக்கலாம்னு சொன்னேன். அவர்களும் செய்யவில்லை, இவர்களும் செய்யவில்லை. உயிர் 11,000 பேர் போயிருக்காங்க. 11,000 வாரிசுகளுக்கு ஏதாவது ஒரு வேலையை எங்கேயாவது கொடுத்துருக்கலாம். வேற எங்கெங்கேயோ கொடுக்குறீங்க. உங்களுக்கு 52,000 கோடியை முதலீடே இல்லாமல் அரசாங்கத்திற்கு அனாமதயமா கொண்டாந்தாங்க. நான் விசாரிச்சேன், எவ்வளவு உங்களுக்காக அரசாங்கம் செலவு பண்ணுதுன்னு. 1 பைசா கூட கிடையாது. நான் அப்படியான்னு கேட்டேன். நாங்க 50,000 கொடுத்து அரசாங்கத்தில் பணம் கொடுத்தா வந்திருக்கிறோம், டெபாசிட்டா 50,000 20,000 செலவே இல்லாம 52,000 கோடியை தூக்கி உங்களுக்கு அனாமத்தா கொடுக்குறாங்க வருஷா வருஷம். அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் ஏன் காலதாமதப்படுத்துகிறீர்கள் என்று தெரியவில்லை. இதுவரைக்கும் எப்படி போயிருந்தாலும் நாளைக்கு நடக்க இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதிய விகிதம், வாரிசு இறந்து போன பணியாளருடைய வாரிசுகளுக்கு வேலை, பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்க. பாவம் போலீஸ்காரங்களை பார்த்தா எனக்கு, அவங்கள பார்த்தாலும் எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி இந்த மாதிரி பணிகளுக்கு போறதே அவங்களுக்கு வேலையா போகுது. ஏதோ நம்ம போராட்டத்துக்கு வந்திருக்காங்க, இதே மாதிரி பல போராட்டங்களுக்கு போவாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்க அப்பா ஏன் அந்த எஸ்ஐ வேலைக்கு என்ன போகக்கூடாதுன்னு சொன்னாருன்னு இப்பதான் எனக்கு தெரியும். அவர் மேல கோபமா இருந்தேன். 2 முறை செலக்ஷன் ஆச்சு எனக்கு எஸ்ஐ போஸ்ட். 2 முறை எங்க அப்பா போகக்கூடாதுன்றார்.
அப்பெல்லாம் சொல்லு போய் என் காதிலே விடலை. இப்ப பார்த்தா தெரியுது. வந்து வேலைக்கு வந்து அவங்க என்ன நிலைமையில உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு எப்ப போவோம், எப்ப சாப்பிடுவோம், குழந்தைகளோட எப்ப காலம் கழிக்க போறோம், ஒண்ணுமே கிடையாது. அப்படி விட்டுட்டு நிக்கிறாங்க. அவங்க போய் வெளியில உள்ள வேலைகளை உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்ன உடனே 10 நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் அந்த கடைக்கு போயிருக்கார். போயிருக்க இடத்துல அந்த சரக்கு போதை இல்லாம வேற ஒரு போதையில வந்திருக்கான். அது என்ன போதைன்னு தெரியல, அதுக்கு சொல்ல முடியல என்னால. முதல் வரைய கோஷம் போட்ட போதுதான் அது. இந்த கஞ்சா மாதிரி குட்கா மெத்தப்பெட்டமைன் என்னென்னமோ பேரெல்லாம் சொல்றாங்க. அதுல உள்ள பையனோட பார்த்துருக்காரு, 7ஆம் வயசு பசங்க. அவர் உண்மையிலேயே அந்த வீடியோ காமிக்கிறான். எப்பா இதெல்லாம் சாப்பிடாதீங்கப்பா, குறைச்சிங்க, உடம்பு பாருங்க, குடும்பத்தை பாருங்கன்னு சின்சியரா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவரே அடிச்சு ஸ்பாட்லேயே கொண்டுட்டாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி சின்சியரா இளைஞர்களை பார்த்து நல்லபடியான ஆலோசனை சொன்ன ஒரு காரணத்திற்காகவே அடித்து கொன்ற நாடு ஒரு தமிழ்நாடு. இந்த நாட்டில் காவல்துறையினரை குற்றம் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுக்கு அவங்க வேலை செய்யறதே கடுமையான விஷயம். அங்க எவ்வளவு பேர், 1.25 லட்சம் பேர், எவ்வளவு போஸ்ட் வேக்கண்ட் ஆயிருக்கு, அரசாங்கத்தில் எவ்வளவு போஸ்ட் வேக்கண்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பாத்தீங்கன்னா 12 லட்சம் பணியாளர்கள்ல 4 லட்சம் பணியிடங்களே காலி பண்ணிட்டீங்க. மிச்சம் உள்ள 8 லட்சம் பணியிடங்கள்ல 3 லட்சம் பணியிடங்கள் காலியாவே இருக்கு. காலியாக பணியிடங்களை வைத்துக் கொண்டு காவல்துறை தான் என்ன செய்யும், அரசு துறைகள் தான் என்ன செய்யும்? ஆகவே காலியாக உள்ள பணியிடங்களை எல்லாம் நிரப்ப வேண்டும். பாதிக்கப்பட்டவருடைய கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும். அதன் மூலமாக மக்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஒரு நல்ல செயலை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும். அவர் செய்வதற்கெல்லா விஷயமும் தெரிந்தவர்தான். என்ன காரணத்தாலோ அவரால் செய்ய முடியவில்லை. என்னுடைய ஆராய்ச்சிக்கு அது என்னுடைய கணக்கிற்கே வரமாட்டேங்குது. நான் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 5 ஆண்டு காலம் 2006 இருந்து 2011 வரைக்கும் 5 ஆண்டு காலம் பழகி பல சாதனைகளை படைத்த பெருமை அவருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆனா இப்ப 4 வருஷமா பேசுறதுக்கும் முடியல, பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல, கோரிக்கைகளையும் பரிசீலிக்கல என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட காரணத்தினால்தான் நாளை தினம் நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடருக்காக இந்த ரிமைண்டர் போராட்டத்தை நடத்தினோம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பணியாளரும் 1000 பணியாளர்களுக்கு சமம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் அத்துணை பேரும் அரசாங்கத்திற்கு இந்த நேரத்தில் ரிமைண்ட் பண்ணுவது சால சிறந்தது என்பதை கருத்தில் எடுத்துக்கொண்டு விடுமுறை நாள் இல்லாவிட்டாலும் ஒர்க்கிங் டேவில் லீவ் போட்டுட்டு வந்து நமக்காக நாம் பாடுபட வேண்டிய உணர்வோடு கலந்து கொண்ட உங்களுக்கும் நம்முடைய போராட்டத்தை வாழ்த்தி பேசிய தமிழ்நாடு நியாய விலை கடை பணியாளர் சங்கம், அதோட முடிச்சுக்கிறேன். அவங்க சங்கத்தில் நாளைக்கு போராட்டம் துவங்குது. 3 நாள் ஸ்ட்ரைக். போராட்டம் வேற ஒண்ணுமே கிடையாது. சரியான இடையில பொருள் வேணும். பொருள் சரியான இடையில வேணும். பொட்டலங்களாக வேண்டும். கைரேகை வைக்க சொல்றாங்க. கைரேகை வேலையே செய்யாதவங்களுக்கு ரேகை பிறந்த காலத்துல அப்படியே இருக்கும். களத்துல வேலை செய்யறவங்க, ரோட்ல வேலை செய்யறவங்க, களை வெட்டுறவங்க, மண்வெட்டி பிடிக்கிறவங்க கைரேகைலாம் அழுகி போயிருக்கும். ரேகை பெரட்டி 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 ரேகையே அழிஞ்சு போச்சு. அதுல 90% பொருந்தினாதான் கொடுப்பேங்கிறாங்க பொருளை. அப்படி ஒரு சட்டத்தை போட்டு வந்து ஏழை ஜனங்கள் ஏமாந்து போய்கிட்டே இருக்கு. சரியான இடையில பொருளும் கிடையாது. பொட்டலங்களாக சத்தீஸ்கர் ஸ்டேட்ல பொட்டலங்களா கொடுக்குறான். ஏடிஎம் கார்டு சொல்ற மாதிரி சொருகுனா இன்னொரு பக்கம் பொட்டலமா வந்து டொக்கு டொக்குன்னு விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு அழகா போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஆளுக்கு இங்க ஆளுகளுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டா பல தரம் ஒண்ணு ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது. அங்க வந்து காத்திருக்க ஜனங்கள் யாரு? அது வந்துதான் சாப்பாடாக்கி சாப்பிடுங்கிற அளவுக்கு உள்ள ஜனங்கள் தான் அங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை அலைய விடுற நிலைமையில இருக்கு. மக்களுக்காகவே ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். நேற்று நைட்டு வரைக்கும் செய்தி இல்லை. நேற்று இரவு இன்று காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்த அதிகாரி அவரே அழைத்தாரா, அமைச்சர் சொல்லி அழைத்தாரா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். அது வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த கூட்டம் முடித்த பிறகு செல்கிறேன். அதை குறிப்பிடுவதற்கு காரணம், அங்கே அழைச்ச மாதிரி ஒரு அழைப்பு கூட முந்தி வந்துகிட்டு இருந்தது. இங்கே எம்டி அவர்களே அழைப்பார், பேசுவார். அந்த அழைப்பும் நின்று போய்விட்டது. இது ஒப்பு நோக்கி பார்க்கறது தான். ஒரு துறை அழைக்கிறது, நாளைக்கு போராட்டம்னா பேச்சுவார்த்தைக்கு. இன்னொரு துறை அழைக்கவே இல்லை. ஏன்னா எம்டி அவர் என்ன பண்ணுவாரு, எங்க கோரிக்கை கேட்டு கேட்டு பரிந்துரை பண்ணி அவருக்கு எல்லா எம்டிகளுக்கும் சோர்ந்து போயிட்டாங்க. பரிந்துரைகள் நடக்கின்றன, அரசாங்கம் ஏற்கவில்லை. அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டுக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.